ஒரு ராஜா வேட்டைக்கு போறா, ரொம்ப போர் அடிக்கிறா, ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் வேட்டைக்கு போலாம். ஒரு ராஜா வேட்டைக்கு போகும்போது வேட்டைக்குள்ள கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டு நடுராத்திரி ஆயிடுறது, வழி தெரியல, இருட்டு, தண்ணியில ரொம்ப மாட்டிக்கும் போது ஒண்ணும் புரியல. எல்லா சிங்கங்கள் புலிகள் சிங்கத்துக்கு இருட்டு இல்லையா, தூரத்துல பார்த்தா ஒரு குடிசை இருக்கு. அடடா சொல்லி அந்த குடிசைக்கு அங்கே போனா அங்கே ஒரு 60 வயசு 65 வயசு ஒருத்தர் இருக்காரு. அழுக்கு துணி எல்லாம் போட்டு அவர் தண்ணி கொடுக்குறாரு. பார்த்தா அவர் கழுத்துல பாம்பு இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுக்கு மேல பயம் இல்லை, அதுக்கு என் மேல பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஒரு புலி வந்து அது ஆழம் வந்து தண்ணி வச்சிருக்காங்க, அது சாப்பிட்டு போகுது. அந்த புலி சாப்பிட்டு போகுது. ஆச்சரியமாயிடுது. ஆச்சரியமாயிட்டு இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல. நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஆக்சுவலா ராஜா கிடையாது. எனக்கு ஒரு யாரோ ஒரு பெரிய கல் கிடைச்சது. இந்த கல்லால வந்து இன்னொரு எத்தனை கல் டச் பண்ணா கூட அது வந்து கோல்ட் ஆயிடும், அந்த சக்தி இருக்கு. இதை யாருக்கும் நான் சொல்லல. இதனால நான் வந்து பெரிய பணம் சம்பாதிச்சு இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் வாங்கிட்டேன். இது எங்க வச்சுக்கிறதுக்கு தெரியாது, எப்போ வச்சுட்டு எவன் அடிச்சுட்டு போயிடான்னு தெரியாது, யார்கிட்ட கொடுக்கறதுக்கு தெரியாது. நீ வந்து ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட் பாக்குற, ஒரு சைட்ல மாதிரி பாக்குற. நீ வந்து இந்த கல்லை நீ வச்சுக்கோ பத்திரமா, உங்ககிட்ட பத்திரமா இருக்குது வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய இதெல்லாம் கட்டிக்கோ. 1 இயர் கழிச்சு நான் அங்க வர்றேன், அப்போ அந்த கல் கொடுத்துரு. சரி அப்படின்னு சொல்லி 1 இயர் ஆன பிறகு அந்த ராஜா மறுபடியும் அங்கே போய் இன்னும் பெரிய பேலஸ் அங்க இருக்கும் நினைச்சுக்கிட்டு போனா அந்த குடிசை இன்னும் மோசமான குடிசையா இருக்கு. என்னடா இது அப்படின்னு போது என்ன கொடுத்த கல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, கல்லா எந்த கல்லுன்னு கேட்கறான் அந்த ஆள். யோ எந்த கல்லா, என்னையா பண்ற, அந்த கல்லையா வந்து கோல்டா மாற்றுற கல்லு, அது ஆத்துல கங்காத்துல போன குளிக்கும் போது எங்க அடிச்சுட்டு போயிடுச்சு, எதே எங்க அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்க வந்து கருத்து நினைவு எடுத்து விழுந்துருவா கீழே. அதுக்கப்புறம் அவங்க மந்திரிகள் வந்து என்னாச்சு சொல்லும்போது உண்மையை சொல்றாங்க, இந்த மாதிரி பைத்தியக்காரர்கிட்ட நான் கல் கொடுத்த இந்த மாதிரி பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லி பொம்பளை மாதிரி ஒரு அழுது. அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி அந்த ஆளு எந்த அந்த கல் தானே உனக்கு வேணும், வா என்னவா 1 இயர் ஆச்சு, கங்கை ஆத்துல எங்க அடிச்சுட்டு போய் எங்க இருக்கோது எப்படின்னு சொல்லும் போது, இல்ல வா கல்லதானே வேணும், அந்த கங்கையில இருந்து ஒரு கை தண்ணி எடு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. அது கேட்டாங்க, எனக்கு தெரியாது அந்த கல்லுக்காக இந்த ஆளு எவ்வளவு கஷ்டப்படுறான், தயவு செஞ்சு கங்கா மாதா அந்த கல் மறுபடியும் அவனுக்கே கொடுத்துடு சொல்லும் போது கையை திறந்து பார்க்கற அந்த கல் மறுபடியும் அவன் கையில இருக்கு. அதை பார்த்து அந்த கல்லு தானா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பாக்குறா, எல்லாத்தையும் கோல்ட் ஆகுது. அதே கல் தான். இப்ப ஒரு சந்தோஷம் கிடையாது. அதே கல் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த கங்கையில போடுவாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மாதிரி மகானே இருக்கும்போது அந்த கல் இருக்குங்க, அந்த கல் இருக்கு, இந்த பேரு புகழ் இந்த பட்டம் பதவி எல்லாம் இருக்கு நினைச்ச மாற்றத்துல அப்படி ஒரு அதே இருக்கும்போது இது இருக்குன்னு சொல்லி ஒரு கூடவே எடுத்துருவாங்க. அதுதான் ஆன்மீகத்துடைய சக்தி அப்படின்னு சொல்லி கொண்டு ஆன்மீகம் தியானம் போதனைகள் படிங்க.